காலங்காத்தாலே எங்கே கிளம்பிட்டோம்னா பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். என்ன கண்ணு இந்த நார்த் ஈஸ்ட் பாயிண்ட் பீச் இதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம். இங்கே தான் நம்ம குளிக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு மஜாவான ஆட்டம் இருக்குது. நல்லா இருக்கா? கிளாஸ் எடுத்துகிட்டு இல்லை மிஸ் பண்ணிட்டேன். வந்துருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கம் ஆன் ராயல்ஸ் பெங்களூரு. அங்கிட்டு கருப்பா இருக்கு வீடு. இப்போ நல்லா தெரியுது. இது யாரு? இது அன்புலகன். அன்புலகன். இந்த பீச் எப்படி இருக்கு சொல்லுங்க. காலையில் ஒரு 7 o'clock வந்து இந்த பீச்சில் வந்து குளிக்கிறேங்க. எவ்வளோ அழகாக திரும்ப இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி காலையில் நீங்களும் போய் இந்த மாதிரி ஒரு பீச்சில் குளிச்சிங்க நினச்சிங்களா ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வேற இன்னும் எதிர்பார்க்குறேன். இன்னும் என்னத்தை எதிர்பார்க்கறது? ரெடி. இது வந்து சிசல்ஸுங்க. இந்த கண்ட்ரி வந்து சிசல்ஸு. இதில் வந்து நார்த் ஈஸ்ட் பாயிண்ட்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த பீச் இருக்குது. ரொம்ப அமைதியாக ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். இந்த பீச்சுக்கு சாயந்தர டைம்லாம் நம்மளால் வந்து குளிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து வருவாங்க. எவ்வளோ பேர் பாறைங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல மட்டும் அலை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா அலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல அலை கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இங்கே யாருமே அதிக டைம் வந்து யாருமே மார்னிங் டைமில் மேக்ஸிமம் வர மாட்டாங்க. அதனால் ஈவினிங் டைம் தான் வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பீச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த சிசலில் ரொம்ப அழகாக இருக்கிற இடமும் இதுதான். மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாறாங்கல் எல்லாம் இருக்காது. ஒரு ஓப்பன் பீச்சாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடம் மட்டும்தாங்க பாறாங்கல் மணல் ரொம்ப அழகாக அலையும். தண்ணியை பாருங்களா, இங்கே பாருங்கள் அலை எங்கே இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், எங்களே இப்போ தண்ணி வந்து இழுத்துட்டு போகுது. ஆக்சுவலி வந்து நாங்கள் இந்த இடத்துல நிற்க முடியல. தண்ணி எப்போ எல்லா பீச்சிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி அடித்து வெளியில் தள்ளும். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்மளை இழுத்துட்டு போகுது. ஆனால் அலை வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நைட் டைம் பார்த்திங்கன்னா இதுவே இந்த மெயின் ரோட்டில் போய் அலை அடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஆபத்தான ஒரு இடமும் இது, ஆனால் அழகான ஒரு இடமும் இது. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அழகுங்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அதனால்
இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா இன்றைக்கி மத்தியானம் மேட்ச் இருக்கிறனால ஸோ மார்னிங்கில் நம்ம போய் அந்த பீச்சில் போய் ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நல்லா குளிச்சு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே இப்போ நம்ம விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு அழகா அப்படியே மேட்ச்சுக்கு வந்து நினச்சிங்களேன் மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே நாளைக்கு காலைல வேலைங்க ரொம்ப டென்ஷன். மண்டே நாவனாவே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் கொடுக்குறது ஒரே நாள் இல்லைல்ல, இந்த திங்கக்கிழமை மட்டும்தான். திங்கக்கிழமை வந்தாலே ஐயோ வேலைக்கு போகணுமா, அப்போலாம் நம்ம திங்கக்கிழமை நினச்சாவே ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமா அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுருக்கோம். இப்போ அப்படிதான் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டு ஐயோ வேலைக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கிற டைம் தாங்க இது. என்ன பண்ணுறது, வந்துட்டோம் பொழைக்க வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்குது, அதே போல் கஷ்டமான டைமும் இருக்குது. அனுபவிச்சு தானே ஆகணும். வாழ்க்கையே ஒரு வட்டம் தானேங்க, அதில் கஷ்ட நஷ்டம் இருக்க நீங்கள் வந்து இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இங்கே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகிட்டுங்க இந்த சிசலுக்கு வந்து. நல்லா இந்த சிசலில் ஒரு 10 வருஷம் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணேன். நிறையா பீச்சு, நிறையா ஏரியா, எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்துட்டு தாங்க இருக்குது. நல்லா ஆசையாக இருக்கும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ ஒரு பாறங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். நிற்க முடியல, ஆனால் அதான் தள்ளிக்கிட்டே இருக்குது. ஒரு சைடு இழுக்குது, ஒரு சைடு தள்ளுது. என்ன பண்ணுறது? இங்கே அந்த திருக்கு மீன்லாம் வருமானே? கண்டிப்பாக வருங்க. இது எப்படின்னா இந்த அலை ரொம்ப இப்போ வராதுங்க, இந்த டைம் வராதுங்க. அலை ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம். அந்த மாதிரியே சைடு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருக்கம்மனை அப்படியே மேலே மேந்துட்டு போயிட்டே இருக்கும். அங்கேயே வந்து மேயும். நல்லா கருப்பு திருக்க தாங்க வரும். ஆனால் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இங்கே பிளாக் திருக்க தான் வந்து அதிகமாக அங்கே சுற்றிக்கிட்டே நிற்கும். ஆனால் அது ரொம்ப ஆமாம், அலை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக தண்ணி வந்து அலை அப்படியே லைட்டாக மோதுற போல் இருந்தால் தாங்க இந்த இடத்துல திருக்கெல்லாம் வரும். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பிடிக்க முடியாது. பிடிச்சோன்னு வச்சிங்கன்னா அது நம்மளை குத்தி போட்டு போயிடும். அதுதான். அடுத்து சிவாண்ணா வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சு முடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். போயிட்டு மதியம் மேட்ச் இருக்குது, போகணும், மேட்ச்சுக்கு போகணும். பார்க்கலாம். பாய் பாய். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறோம்னு சொல்லணும் இல்லையா, அது யாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், அது தனியாக கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ, பாய்.